கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் கனம் உண்டாகும். When you wait upon the Lord, you will be honored by God. கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை கர்த்தரே கனப்படுத்துவார். மனுஷனுக்கு காத்திருந்தா அவன் மூஞ்சி காமிச்சு உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிருவான். நல்ல மூட்ல இருந்தா நல்லா பார்ப்பான், கெட்ட மூட்ல இருந்தானா ஃபேஸை ஷோ பண்ணி எரிச்சலா பேசிட்டு போயிடுவான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை கர்த்தர் கனப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நான் சொல்றேன், உங்க எதிரிகள் உங்களுக்கு பெரிய பிளஸிங் தெரியுமா? உங்க வீட்டில் உங்களை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கிட்ட என் வீட்டில் எங்கள் அண்ணன் தான் எனக்கு எதிரி, அவன் தான் பெரிய பிளஸிங். என் வீட்டில் எங்கள் அக்கா தான் பெரிய எதிரி, அதுதான் எனக்கு அப்படி கிடையாது. சத்துரு இந்த மாதிரி ஆட்களை உபயோகப்படுத்துவான், பிசாசு யூஸ் பண்ணுவான். அவங்கள யாரா இருந்தாலும் see them as a blessing. இவர்கள் உங்களை எதிர்க்கும் போது நெருக்க ஆரம்பிப்பாங்க. they will begin to oppress you, torment you. ஆனா இவங்க நெருக்க நீங்க என்ன ஆவீங்க தெரியுமா? இன்னும் கர்த்தரை நெருங்குவீங்க. உங்களை உலகம் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா, ஓகே, உலகம் ஆட்கள்லாம் உங்களை அப்படியே சேரிஷ் பண்ணி உங்களை கொண்டாடுச்சுன்னா, you will have no time for God. ஆனா அவங்க உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தும் பொழுது, உங்களை புறக்கணிக்கும் பொழுது, தள்ளும் பொழுது, அப்பதான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கர்த்தர் தான் எனக்கு நல்லவன், கர்த்தர் தான் எனக்கு வேணும், நான் அவருக்குள்ள போய் மறைஞ்சு இருக்கணும்னு தோணும். ஆனா புரிஞ்சுக்கணும், எதிரிகள் இல்லாத மனுஷனே இல்லை. நான் சொன்னதை பார்ப்பேன், நம்ம எவ்வளோ நல்லா பார்த்தாலும் எவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணாலும் கூட நம்மளுக்கு எதிரியா மாறிடுவாங்க. விசேஷமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருக்கு நன்மை செய்றீங்களோ, யாரை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ, யாரை நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு அம்பாக மாற முடியும். யூதாசுக்கும் ஆண்டவர் அப்பத்தை கொடுக்குறாரு, ஆமாலியா? ஒரே டேபிள் தான் சாப்பிட்றான், ஆனா அவன் தான் இயேசுக்கு விரோதமா திரும்புறான். ஹல்லேலூயா. இட்ஸ் தி நேச்சர். எப்படியாவது எதிரிகள் எழும்புவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்கள பார்த்து பகையும் வெறுப்பையும் வளர்க்கிறதை பார்க்கிலும் நீங்க என்னத்தை நம்ம செய்யணும்? அவங்கள நேசிக்கணும். பிகாஸ் they are a blessing for you. அது இருக்கிற வசதி தான் நீங்க உருப்படியா இருக்கிறீங்க. சொல்ற உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த முள்ளு இருக்கிற வசதி தான் நீங்க சரியா இருக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க கத்துக்கொள்ள இருக்கவே மாட்டீங்க. You will be out of direction. பைபிள்ல போட்டிருக்குது, நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் வழிகளை கைக்குள் அப்படின்றார். அப்ப காத்திருக்க நேரத்தையும் பாருங்க, நம்மளுக்கு சில நேரத்தில் எதிரிகள் எழும்போது நம்மளுக்கு கோபம் வந்துடும். திருப்பி நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஏதாவது பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண நினைப்போம், ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, ஓகே, நம்ம கர்த்தருக்காகவே நம்ம பொறுமையா இருப்போம், எதிர்த்து நிற்க மாட்டோம். ஸோ இது நீங்க தெளிவா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்றோம்? உடனே சண்டைக்கு போறோம், உடனே அது பண்ணிடுறோம். டோன்ட் டூ தட். பொறுமையை காத்துங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அவருக்கு யாரு காத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? யுத்தம் செய்வார். எனிமீஸ் இஸ் யுவர் பிளெஸிங். எதிரிகள் உங்களோட ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தரால் மெயின்டைன் பண்ண முடியும், டிஸ்ட்ராய் பண்ண முடியும். ஆமா இல்லையா? கர்த்தர் தான் கொடுத்திருக்காருன்னா கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு விரோதமாய் ஆட்கள் எழும்ப கர்த்தர் தான் அனுமதி கொடுத்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தாவீது அப்சலோம் சொந்த மகனை விட்டு ஓடும் பொழுது ஷிம்மை என்ற ஒரு மனுஷன் எழும்பி என்ன பண்றானா, நான் சொன்னேன் இல்லையா, நீ பாத்தியா சவுலுக்கு விரோதமா திரும்பின, இப்ப கர்த்தருக்கு விரோதமா பண்றன்னு சொல்லிட்டு கல்லால அடிச்சு சபிக்க ஆரம்பிக்கிறான். யோவாபை பார்த்து என்ன பண்ண, கோவப்பட்டு நம்ம ராஜாவை பார்த்து இப்படி பேச சாகடிக்க முடியாது, இல்ல விட்டுரு, என் சொந்த மகனே என்னை அசிங்கப்படுத்தும் பொழுது இவன் ஒரு 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 மூணாவது மனுஷன் தானே, கர்த்தர் அனுமதி கொடுக்காம இது நடக்காது, அவன் பேசுறது பேசட்டும், அதை பார்த்தாத கர்த்தர் மேல மனம் இறங்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் பாருங்க, அவனுக்கு தெரியுது என்ன பண்ணா கர்த்தர் மனசு அனுப்பிடிக்கலான்ட்டு. ஒருத்தன் கண்டபடி திட்டுறான், கெட்ட வார்த்தைலாம் பேசுறான், கல்லால அடிக்கிறான். இவன்கிட்ட இருக்கிற அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் ஒரே வெட்டு இருக்கலாம், கழுத்துல போட்டுருக்கலாமா இல்லையா? இதை பார்த்து கர்த்தர் என் மேல மனம் இறங்கட்டும், இதை பார்த்து கர்த்தர் என் மேல மனசு மாறட்டும். You see, you must know this is what. நீ அமைதியா இருந்தா கர்த்தர் உன்னை பார்ப்பாரு. உன்னை பார்த்து நீ பார்த்த இவ்வளோ பேசுறான், நீ பொறுமையா இருக்கா, நான் உனக்காக யுத்தம் செய்வேன். இப்ப ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. யார ஒரு திருடன் பிடிச்சிட்டாங்க, அவனை பிடிச்சி எல்லாம் அடிச்சு மிதிக்கிறாங்க, முகலாம் ரத்தம் வந்துச்சு. ஆனா அவன் திருடன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தனை சாகாடுகளுக்கு திட்டு போயிருக்கிறான். ஓகே, எல்லாம் அடிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஐயோ பாவம், பரவாயில்ல, அதான் அடிச்ச விட்டுருங்க, பாவம், அவனை எப்படியாவது காப்பாற்றி விடணும்னு தோணும். ஆமாவா இல்லையா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க. நீ தீமை பண்ணணும், நன்மை பண்ணணும், கர்த்தர் உனக்காக இறங்கி பேசுகிறவர், உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். உன் சார்பில் நின்று பேசுகிறவர். நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறனா
உன் சார்பில் போயிட்டு அவங்க தூக்கத்தை கெடுத்து என்னோட வேலைக்காரனுக்கு நீ சரியானதை செய், அது வரைக்கும் நீ தூங்க முடியாது. அவர் உள்ளத்துல செயல்படுகிறவர், உள்ளத்துல வெளிப்படுகிறவர். நீங்க ஏன் காரியத்தை உங்க கையில தூக்கிக்கிறீங்க? லீவ் இட் டு காட். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தேவன் சகலத்தையும் செய்து முடிப்பார். அந்த எண்ணத்துல இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஒருத்தருக்கு விரோதமா அதை எடுத்து எப்படி இப்படி பண்ண முடியும், எப்படி எப்படி கடைசி வரைக்கும் அது தீராது. பட் இஃப் யூ லீவ் இட் டு தி ஹேண்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய கையில நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு விரோதமா எழும்பின ஆட்கள், அவங்க உருவாக்கிக்கிற ஆயுதங்கள், the weapons they have forged against you. ஒரு காரியம், ஒரு அட்டாக் உங்களுக்கு நேரா வந்துட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு விரோதமா ஒரு மாந்திரிக ஆவி, சூனிய ஆவி இப்ப வந்துட்டு இருக்குது. இல்ல சில ஆட்கள் திட்டமிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய தூதர்களை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். அவங்களோட காரியங்கள் செயல்கள் கட்டப்படுது. சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி அது கட்டப்படுது இயேசுவின் நாமத்தினால. அவர் நமக்குள்ள இருக்கணும், உங்க எல்லாத்துக்குள்ளயும் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளை பார்க்கலும் பிசாசை நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவன் மந்திரவாதி கண்களுக்கு தெரியும், இது தேவனுடைய பாத்திரம், தேவன் அபிஷேகப்பட்ட பாத்திரம் தெரியும். Why God stands for the anointed? ஏன் அபிஷேகப்பட்டவங்களுக்கு கர்த்தர் அப்படி தெரியுமா? அவங்க செலுத்துற டைம் அப்படி. ஜெபம் not that easy. சும்மா யாரு கையிலையும் பெற்று வர்ற அபிஷேகம் இல்ல. முட்டி தேஞ்சதான் இந்த அபிஷேகம். முட்டி தேயணும், ஒவ்வொரு நாளும் தேயணும். you must stand on your knees. ஹல்லேலூயா. அதனால தான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை ஆயுதம் எழும்பினாலும் கர்த்தர் தூதர்களை அனுப்புறார். he is sending his angels for you. உங்க பெயர்ல அனுப்புகிறார். பாருங்க, I'm telling you this again. பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசு சொல்றான், இயேசு பார்த்து சொல்றான், உங்களுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு, உங்க கால் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களை அனுப்பி காப்பாருன்னு சொல்லி. ஓகே, அந்த வாக்கு தத்துவம் நமக்கும் அப்ளை ஆயிடுச்சு. ஏன் அப்ளை ஆச்சுன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஓகே, நம்ம இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசுக்கு உண்டாகிற எல்லா நல்ல வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் செயல்படுது. எப்படி இயேசுக்கு தூதர் கர்த்தரை அனுப்பி பிதா இதை அனுப்புறார், அதே மாதிரி இயேசு நம்மளுக்கு தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார். அதனால மந்திரம் பண்ணால பயப்படாது. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. தூதர்கள் உங்களோட துணையாக வராங்க. வேலை சில இடத்துல சில பேர் பொறாமையில உங்க நாக்காலில ஏதாவது ஊத்தி வைக்கல. நான் சொல்றேன், போகும்போது ஜெபத்தோட போங்க. அங்க உட்காரும் பொழுது ஒரு வழியாய் வந்த அந்த அசுத்தாவை 7 வழியாய் பிச்சுட்டு போயிடும். Because you are anointed by God. நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். உன்னை நிறைய பேர் குழி தோண்டி உன்னை புதைக்கலான்னு நினைக்கலாம், ஆனா கர்த்தர் விடமாட்டார். நீ மண்ணோட மண்ணா மக்கி போறதுக்கு அல்ல, நீ மறுபடியும் எழும்பி ஒரு மரமா வந்து கனி கொடுக்கணும். அதுக்காகவே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் காத்திரு. Just wait upon him. அவருக்காக மாத்திரம் நீங்க காத்திருங்க. ஹல்லேலூயா. அவர் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஹோல் நைட்டு பாருங்க, ஹோல் நைட்டு பரிசுத்த ஆவி ராஜாவை தூங்க விடல. தானியேல் கூட தூங்கி இருப்பான். அசந்து ஐயோ டயர்டா இருக்கே அப்படின்னு போட்டு கட்டி எடுத்துட்டு வந்துட்டானுங்கன்னு சொல்லிட்டு சிங்கத்தை தூதர்கள் பார்த்துக்குவாங்க, ஆண்டு பார்த்துக்குவாரு சொல்லிட்டு நல்லா கொரட்டடிச்சு தூங்கி இருப்பான். ஹல்லேலூயா. இது எதை வச்சு நான் சொல்றேன், அப்போஸ்தலர் 5ல பார்க்கிறேன், பேதுரு நாளைக்கு காலைல அவன் தலையை துண்டிக்க போறாங்க, நல்லா தூங்குறான். அப்படியேப்பட்ட ஒரு விசுவாசம். மரணத்தை குறித்து கொஞ்சம் கூட பயம் இல்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், சிங்கத்தை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். நாய்க்குட்டி சைஸ்ல இருக்கிறது தெரியுமா? அதோட 4-5 மடங்கு பெருசா இருக்கும், நல்ல பெருசா இருக்கும். ஓகே, அது பக்கத்துல நீங்க படுத்து தூங்குவீங்களா? பாருங்க, 6 நாட்காலிக்கு தான் அவ்வளவுதான் பெருசுங்க இருக்கும், கொஞ்சம் உயரமாவும் இருக்கும். ஒரு ட்ரிப் அதை கையெடுத்து அடிச்சா முடிச்சு நம்ம கதை. இப்ப அங்க ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் என்ன பட்டிருக்கு. சிங்க கேமினா சிங்கங்கள் இருக்குது. ஒரு 3 கொடுப்போம், மைனாரிட்டி கொடுப்போம், ஒன்னே வெட்டி விக்காது. இப்ப 3 சிங்கம் இருக்குது, 3 சிங்கம் அங்க சுத்தி நிக்குது. ஓகே, கிட்ட வர பாக்குது. நீங்க இங்க படுத்து தூங்குவீங்களா? ஏன் தூங்க மாட்டீங்க? காத்திருக்கதே இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷன் பாருங்க, சொல்றேன், நானே யோசிப்பேன். ஹல்லேலூயா. எப்படி தூக்க வரும்? நான் யோசிச்சு பார்த்தேன், இவன் எப்படி தூங்கி இருப்பான், நான் யோசிக்கிறேன். இவன் எப்படி உட்காந்துருவாங்க? உட்கார்றதுக்கே நம்ம நடுங்குமே. கொஞ்ச நேரம் தைரியமா இருப்போம், ஐயோ அது அப்படின்னா முடிச்சு நம்மளுக்கு இங்கே ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஹார்ட் அப்படியே ஸ்கேட்டர் ஆகும். ஐயோ ஒரு ஏதோ பண்ண போதோ அப்படின்ட்டு. அப்ப நான் யோசிச்சேன், இந்த தைரியத்தை இவன் பெற்றுக்கிறானா, இவன் கர்த்தர் கூட எப்படி நடந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான், எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருந்திருக்கும். That's the point.
நம்ம எவ்வளவு தான் சொன்னாலும் எவ்வளவு அபிஷேகம் பண்ணாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு ஜெப வாக்கு இன்னொரு நமக்கு வந்து சார் கிடையாது. மேன் ஆஃப் பிரேயர், ஜபிக்கிறவன். சோ நானும் தானியேலை போல ஜபிக்கிறவனாக மாறணும்னு சொல்லுங்க, வைராக்கியமா சொல்லுங்க. நானும் தானியேலை போல ஜபிக்கிறவனாக மாற வேணும். சிங்கத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சாத்தானே நெருங்க முடியல, தானியேல நெருங்க முடியல. ஜபிக்கிறவனை சாத்தான் நெருங்கவே முடியாது. You are a prayerful person, nothing can touch you. ஒரு ஜபிக்க எப்படி தெரியுமா? அவன் ஜபிச்சு பதில் வருதோ வரலையோ கர்த்தருக்கு உண்மையா நிற்பான். கர்த்தர் மேல கோபப்படவே மாட்டான், மறுதலிக்கவே மாட்டான். கர்த்தர் அற்புதம் செய்யாவிட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் he is my God still. அதான் ஜபிக்கிறோட அடையாளம். That's the identity of a prayerful person. இதான் கர்த்தர் காத்திருக்கான ஒரு அர்த்தம். நீங்க அவருக்காக காத்துட்டு இருக்கிறீங்கன்னா the angels is working. ஒரு ரா முழுவதும் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் தூங்கல. இஸ்ரவேல் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்பதான் போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் கூட அசந்து போறதே கிடையாது. அவரை விழித்திருந்து விடிய விடிய ஒருத்தர் தூக்கத்தை கெடுத்துட்டாரு. இஸ்ரவேலின் தேவன் ராஜாவோட தூக்கத்தை கெடுத்துட்டாரு. ஆனா அவருடைய செல்லத்தை நல்லா தூங்க வச்சுட்டாரு. அவர் செல்ல யாரு? தானியேல். நீ தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா தூங்கு, நான் பாத்துக்கிறேன். இவன் தூங்கிட மாட்டேன், நாளைக்கு உன்னை ரிலீஸ் பண்ணி ஆகணும். Imagine what kind of love is this? என்ன மாதிரி அன்பு இது பாருங்க. நாட்டை, அதாவது அவன் ஒரு நாட்டு ராஜா இல்ல, ராஜ்யங்களுக்கு ராஜாவாக இருக்கிறான். few kingdomsக்கு அவன் ராஜாவாக இருக்கிறான். ஒரு 10-15 நாடு அவனுக்கு கீழ இருக்கும். ஓகே, அவன் தூக்கத்தை ராஜாக்களுக்கு ராஜா கெடுத்துட்டார். He is the king of all kings. உங்க லைஃப்ல some people can be like a king. உங்க பாஸா இருக்கலாம், உங்க வீட்டில் இருக்க பெரிய ஆளா இருக்கலாம். சில பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்க முடிவு எடுக்க முடியாது. அவங்க சொன்னதான் ஒத்துவரும். அது எல்லாத்தையும் தூக்கத்தையும் கெடுத்து விட்டுருவார் ஆண்டவர். உனக்காக செய்வார், உனக்காக கர்த்தர் செய்வார். யாரை ரொம்ப பெருசா who is your boss? God will disturb their sleep. I'm telling you, there is a boss for you. உங்களுக்கு ஒரு பாஸ் பூமியில இருக்கல, அந்த பாஸ்க்கு இவர் தான் பாஸ். அந்த பாஸோட தூக்கத்தை ஆண்டு கெடுத்து உனக்கு ப்ரொமோஷன் வராம அவங்க தூங்க முடியாது. உனக்கு உயர்வு வராமல், உனக்கு சம்பளத்துல பெருகு வராம ஆண்டு தூங்க விட மாட்டாரு. This is the favor of God. பிறகு பார்க்கிறோம் அந்த ராஜா என்ன பண்றாரு? கர்த்தர் மெய்யாகவே உன்னோட இருக்கிறான்னு சொல்லிட்டு எவன் ஒருத்தன் குழியை தோண்டினானோ அவங்களே அந்த குழியில விழுகிறதுக்கு. This is the nature of God. Hallelujah.